ராகாவில் மர்மதேசம். திரு ஹர்வின், நடந்தது என்ன சார்? ஆக்சுவலி இது வந்து எங்க ஃபாதரோட வீடு. ஸோ அந்த வீட்டில் வந்து நாங்கள் குடி ஏறவே இல்லை. அப்பா வந்து ரெண்டாவது ஒரு வீடு வாங்கினாரு, கேரளா ஸ்டே பண்ணுறப்ப இன்னொரு வீடு வாங்கினாரு. ஸோ நாங்கள் குடி ஏறல பாருங்க. ஸோ ஹி ஜஸ்ட் லெட் ஃபார் ரெண்ட்டுக்கு விட்டுக்கிட்டே இருந்தோன்னே ஒரு ஃபியூ இயர்ஸ் டெனன்ட் வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 months 3 months இருப்பாங்க அண்ட் தென் வெளியாயிடுவாங்க. ஸோ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பிகாஸ் நாங்கள் வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து நாங்கள் வந்து அப்பாவோட ஹோம் டவுன் பிண்டா பண்ணிட்டோம். இப்போக்கு நாங்கள் பிண்டா பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ வீடு வந்து கவனிச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது வச்சு நாங்களும் வந்து ஒரு இந்தியன் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் குவைட் லாங் டைம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஃபியூ டைம்ஸ் வந்து ரெண்டல் லேட் ஆகிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோடனே திடீர்னு இருக்கு அப்பா வந்து கேளுக்கு போனோம், வா போய் பார்ப்போம், வீடை போய் பார்ப்போம்னு சொன்னோன்னே வீடை பார்க்குறப்ப வந்து அப்பதான் தெரிய வந்துச்சு உள்ளுக்கு வீட்டில் வந்து மச்சம் லைக் ரிச்சுவல்ஸ் மாதிரி என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சாமி பாக்குறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. பட் நேபர்ஸ் எல்லாம் கேட்டு விசாரிச்சு பார்த்தாக்கா இந்த விஷயம் நடந்திருக்குதுன்னு சொன்னாங்க. நைட்ல எல்லாம் வந்து சத்தமா இருக்கும் அப்படி இப்படின்னு இருந்திருக்காங்க பாருங்க. சாமி அழைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்திருக்கு. பட் வந்து லைக் அது வந்து மெயினா வந்து லைக் நெகட்டிவ் வே, பேட் வேயோட இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. தென் நாங்களும் என்ன பண்ணோம், அப்பா வந்து பேசினாருங்க அவங்கள்ட்ட, ஓகே நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் நீங்க வந்து வெளியாயிடுங்க வீட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு எங்களுக்கும் அவங்களுக்கும். தென் ஆர்குமெண்ட்ஸ் நடந்த பிறகு அப்பா சொன்னாரு இல்ல முடியாது நீங்க வெளியாயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆஃப்டர் 1 month டிபாசிட்லாம் எல்லாம் கழிச்சிட்டு பிறகு அவங்களும் வெளியாயிட்டாங்க பாருங்க. வெளியாகின பிறகுதான் வீட்டுல வந்து நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்குது. ஸோ அவங்க வெளியாகின பிறகு அப்பா திரும்பி வந்து வீடை வந்து ரெண்ட்டுக்கு போட்டிருந்தாரு. ரெண்ட்டுக்கு போட்டோன்னே ஒரு இந்தோனேஷியன் கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து ரெண்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் நான் தான் போயிருந்தேன். பிகாஸ் அப்பா வந்து வயசானதுனால டிரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். இப்போல இருந்து நான் டிராவல் பேக் டு கேரளா டிராவல் பண்ணிட்டு வீடெல்லாம் காமிச்சிட்டு அவங்க வந்து த லேடி வாஸ் பிரெக்னன்ட். ஷி வாஸ் 2 months 3 months என்னமோ பிரெக்னன்டா இருந்திருக்காங்க. அப்ப வந்து நாங்களும் வீடெல்லாம் காமிச்சிட்டு அண்ட் ஷீஸ் லைக் ஓகே குவைட் சாட்டிஸ்ஃபை நல்லா இருக்கு அப்படி ஓகே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ டிபாசிட் எவ்வளோ என்ன எல்லாம் பேசிட்டு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்ட பிறகு 2 days கழிச்சு எங்களுக்கு கால் வருது அந்த இந்தோனேஷியன் கப்பல்ஸ்ல இருந்து. அபாங் சாரி அபாங் எனக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு. அவங்க வீட்டுல வந்து குடியேறிட்டாங்களா? ஆக்சுவலி இன்னும் இல்ல மீன்ஸ் லைக் நாங்க எல்லாம் பேசிட்டோம். அடுத்தது வந்து டெபாசிட் கொடுத்தோன்னா அவங்க வீட்டுக்கு இது பண்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கு பிண்டா பண்ற மாதிரி ஒரு 2 days கழிச்சு நான் போய் அவங்கள பார்த்துட்டு ஒரு 2 days கழிச்சு வந்து எங்களுக்கு கால் வருது. கால் பண்றாங்க அந்த இந்தோனேஷியன் லேடி. கால் பண்ணிட்டு சொல்றாங்க அபாங் சாரி அபாங் கம்மி தஜாதி நமா சுருமா அப்படின்னு. அப்ப ஏன் என்ன ஏதுன்னு இல்ல பாங் அப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னதான் அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் போன் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு அபோஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னோன்னா மேபி அதுங்களுக்கு வந்து அவங்களோட பிலீஃப் படி வந்து மச்சான் அந்த வீடு வந்து இல்ல நல்லா இல்ல போல சரியில்லை அப்படின்ற மாதிரி. எஸ். அண்ட் தென் ஒரு 2 yearsக்கு அப்புறம் லைக் 2 yearsக்கு வந்து வீடு ரெண்ட்டுக்கு ஆளே வரல. ஆளே இல்லாம கிடைக்காம இருந்தோன்னே நாங்களும் வந்து இங்கெங்கயோ பார்த்தோம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் முடியல. அப்போ தென் இப்போல வந்து ஒருத்தர் இருக்காரு அவங்க வந்து சாமி அழைப்பாங்க இதை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் அவங்கள பார்த்துட்டு சொன்னோம் இந்த மாதிரி விஷயம் அப்படி நடக்குது. அப்ப அவங்க சொன்னாங்க அந்த வீட்டுல வந்து ஏற்கனவே அந்த இந்தியன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க வந்து அந்த பேட் திங்ஸ் எல்லாம் வளர்க்குற மாதிரி வச்சிருந்திருக்காங்க அவங்க. அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. பட் அவங்க வளர்த்துருக்காங்க. And then அவங்க சம்திங் லைக் தட் மேபி அப்படிதான் இருக்கும் போல. பட் இந்தியன்ஸ் ஆக்சுவலா ஸோ எனக்கு தெரியல அவங்க என்னத்தை வளர்த்தாங்கன்னு. வீடு பிண்டா பண்ணாங்களா அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுங்களுக்கு வந்து அந்த வீட்டுல தான் அதுங்களோட குடி இருக்கிற வீடு மாதிரி ஆயிடுச்சு அதுங்களுக்கு. ஸோ நாங்க சாமி பார்த்த இடத்துல சொல்லிட்டாங்க அதுங்களை வந்து அந்த இடத்த விட்டு வெளியே அது அதுங்களோட இடமா ஆயிருச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவரு ஐயா கொடுத்தாரு கனி கொடுத்தாரு இல்ல எலுமிச்சைக்காய் கொடுத்து வீட்டுல வந்து முன்னுக்கு வாசல்லையும் பின்னாலையும் போட்டு கட்டிரு அப்படின்னு சொன்னாரு. கட்டுறப்ப வந்து உனக்கு நிறைய பிரச்சனைங்க வரும், நிறைய என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் வரும், டிஸ்டர்பன்ஸ் வரும், அது லைக் உன்னை வைக்க விடாத மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ஆமா தடுங்கள்லாம் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ண நானும் எங்க அம்மாவும் போனோம். எங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து மச்சான் டேபிளி நம்பாலா அந்த பேய்ங்க நடமாட்டோம் அந்த மாதிரிலாம் தெரியும் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் கூட பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது விஷயம் இருக்குது பாருங்க.
அப்ப நாங்க என்ன பண்ணோம், நானும் அம்மாவும் திரும்பி இப்போல இருந்து டிராவல் பண்ணிட்டு அந்த கனியை போய் வைக்கிறதுக்காக நாங்க போனோம். ஸோ கதவு திறக்கிறதுக்கு முன்னுக்கு வாசல்ல வந்து கட்ட சொல்லிட்டாரு அந்த கனியை. சோப்பு துணி வச்சு கட்டணும். அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுறேன். கீதாவுடன் மர்மதேசம். ராகவில் கீதாவுடன் மர்மதேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கட்டிட்டு கதவு திறந்து உள்ளுக்கு போகிறோம். அம்மா வந்து கிச்சனுக்கு போறாங்க. நான் அந்த கனி கையில வச்சிருக்கிறேன். அம்மா வந்து கிச்சன்ல இருக்காங்க, நான் வாசல்ல நிக்கிறேன். ஒரு சவுண்ட் ஓன்னு சவுண்ட் மச்சான், லைக் மாராவோட சவுண்ட் மாதிரி வந்துச்சு பாருங்க. அந்த சவுண்டு வந்தோடனே எனக்கு வந்து அந்த சவுண்டு பின்னால கேட்கிற மாதிரி இருக்குது, கிச்சன்ல கேட்கிற மாதிரி இருக்குது. அம்மாவுக்கு வந்து வாசல்ல கேட்கிற மாதிரி இருக்குது. அம்மா கேட்கறாங்க, என்னடா சவுண்டு அங்க? அம்மா என்கிட்ட நான் கேட்கிறேன், அங்க என்னம்மா சவுண்டு அப்படின்னு. அந்த மாதிரி சவுண்டு கேட்டோன்னு நான் சொன்னேன், மேம் அவங்க சொன்னார்ல தடுங்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ன பண்ணோம், அம்மா சொன்னாங்க, அம்மா பேசுறாங்க அதுகிட்ட, நான் வந்து கட்டதான் வந்திருக்கேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கட்டிட்டு நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு, என் வீடு எனக்கு வேணும், எனக்கு முக்கியம் அப்படின்னு அவங்க சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டோன்னே அந்த சத்தத்திலேயே அம்மா நான் என்ன பண்ணேன், பின்னால கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சிச்சு, பட் கொஞ்சம் மனதை நேர்த்திக்கு நான் ஒரே ஒரு ஆம்பளை பையனை போயிட்டு இருக்கேன் பாருங்க. போய் கட்டிட்டேன். போய் கட்டின பிறகு கொஞ்சம் அந்த சத்தம்லாம் அமைதியாயிருச்சு. வீடு வந்து லைக் ஒரு பேட் வைப்ரேஷன்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி வந்துச்சு அந்த கனி வச்சோன்னே. ஸோ அப்பா சொல்லிட்டாரு, ஓகே இந்த வீடு வந்து இதுக்கு மேலே ரெண்ட்டுக்கு விட வேண்டாம், நம்ம வித்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஃபைண்ட் ஏஜென்ட். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா வந்து பேச ஆரம்பிச்சாங்களே, இந்த மாதிரி என் வீடு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம், அந்த நேரத்துல அம்மாக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சுதா இல்ல சும்மா அம்மா வந்து? அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அம்மா பின்னாலே தான் நின்று இருக்குது. அம்மா என்ன பார்த்தாங்க? அம்மா ஒரு பெரிய உருவம், கருப்பு உருவமா தான் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு. லைக் மச்சான் ஜூபாலா, பெரிய ஜூபா மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு உருவம் மட்டும் தான் இருந்துச்சு, மூஞ்சிலாம் தெரியல அம்மாவுக்கு. அம்மா சத்தம் போட்டு, நான் இது என் வீடு, நான் இங்கதான், நான் இது என்னோட வீடு, இது என்னோட அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க. அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடு வந்து விக்கிறது நாங்க போடணும்னு சொன்னோன்னே, ஸோ என்ன பண்ண, ஏஜென்ட் ஃபைன் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ்ல ஒரு 2 to 3 months வந்து பையர் வந்துட்டாங்க. ஸோ பையர் வந்துட்டு பிறகு நாங்க பையர் கிட்ட சொல்லிட்டோம், ஏன்னா அவங்க பிண்டா பண்ணி பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்ல. சோ நாங்க சொன்னோம், இந்த மாதிரி இந்த வீட்டுல இந்த ஏற்கனவே பிரச்சனைங்க இருக்குது, அப்படி சைனீஸ் தான் பையர் வந்து சைனீஸ், இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்குது, நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கணும், இந்த கனி நாங்க கட்டியிருக்கோம், நாங்க டைரக்டாவே சொன்னோம், இந்த மாதிரி நாங்க பார்த்து கட்டியிருக்கோம், நீங்க இது டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவரு எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, தப்பா ரிசா சயா பசா பசாமியா சீஃபு அப்படின்னு சொன்னாரு. ஆமாவா, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அந்த ப்ராசஸிங்லாம் SNP ப்ராசஸிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு சோக்கிரா சோல்ட், வீடை வித்தாச்சு, அவர் ஓனர் ஆயிட்டாரு. அப்புறம் ஒரு வீடு ஓனர்ஷிப் எல்லாம் மாத்தின பிறகு அந்த TNB எல்லாம் பேர் மாத்தணும்ல, அப்பா பேர்ல இருந்து இவங்க பேருக்கு மாத்தணும்ன்ற இது வரப்ப வந்து அப்பா வந்து எனக்கு அந்த ஆத்தரைஸ் லெட்டர் கொடுத்தாரு. அவரால் டிராவல் பண்ண முடியாது, ஐ எம் ஆன் பிஹாஃப் மை ஃபாதர் அந்த டிபாசிட்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் கையிலுக்கு திரும்பியும் அந்த சைனீஸை பார்த்தேன் TNB ஆபீஸ்ல. சோ அந்த இன்பிட்வீன் டைம்ல வந்து வீடை வந்து அவர் ரெனோவேஷன் பண்ணிட்டாரு, விச் மீன்ஸ் வீடை வந்து முழுசா உடைச்சு வேற மாதிரி கட்டிட்டாரு. கட்டினதுல வந்து அந்த கனி எல்லாத்தையும் வீசிட்டு இருக்கிறாரு அவரு. அந்த சைனீஸ் அவரு வீட்டு இது பண்ணிட்ட பிறகு நாங்க, எனக்கு தெரியாது அவர் ரெனோவேஷன் பண்ணது, பிகாஸ் நாங்க இப்போல இருக்கோம்ல, சோ எங்களுக்கு தெரியாது பாருங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாம் ரெனோவேஷன் பண்ணிட்டு என்னைய வந்து நாங்க அந்த பேர் மாத்துறதுக்கு TNB இது பேர் மாத்த அப்ப சொல்றாரு என்கிட்ட, பாஸ் itu rumah banyak kacau lah, banyak kacau sangat saya lah அப்படின்னா. நான் சொன்னேன், நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன்னா அதை மட்டும் நோண்டாத, நீ வேற என்ன பண்ணிக்கோ அப்படின்னு. நான் வந்து பாக்க நீ வீடு எங்களுக்கு எங்க வீடு அடையாளம் தெரியாத மாதிரி ரெனோவேஷன் பண்ணி வச்சுட்டான். சோ அது எங்களோட ஃபால்ட் இல்ல பாருங்க, நான் சொல்லாம இருந்தா பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, சொல்லிட்டும் அவரு அப்படியே செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லைக் ஓகே அந்த இது முடிஞ்ச பிறகு நாங்க வித்துட்டோம். சோ அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 months இருக்கும், 3 months 4 months கழிச்சு என்ன நான் அடிக்கடி கேளுக்கு போக வர இருப்பேன் பாருங்க, போய் பாக்குறேன் அவரும் அந்த வீட்டுல இல்ல. இப்ப குடியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாம போச்சு. வீடு அங்கதான் இருக்குது, நான் இப்ப இடையில கூட போய் பாத்துட்டு வந்தேன், வீடு இருக்குது, பட் வீட்டுல வந்து ஆள் இல்ல. இல்ல லாஸ்ட் கான்டாக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவரு அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு என்னதுன்னு தெரியாது, பிகாஸ் நேபரிங் வந்து எங்களுக்கு நேபர்ஸ் கூட, பிகாஸ் நாங்க அங்க குடி இருந்திருந்தோம்னா எங்களுக்கு நேபர் கூட நம்மளுக்கு ஒரு பழக்கம் வழக்கம் வந்திருக்கோம் பாருங்க, அந்த வீட்டுல வந்து நாங்க குடி ஏறவே இல்லை. ஸோ அதுதான் அது நடந்த ஒரு கதை.
மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திருமதி அமுதா, என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா, ஒரு 15 வருஷம் முன்னைக்கு நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து நான் ஒரு 6 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாப், அப்பெல்லாம் வந்து கம்பெனி பஸ் தான் ஏறுவோம் பாருங்க. அப்ப கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நடந்து பஸ் ஸ்டாப்ல வந்து அங்க ஏறினேன். 100 பஸ் ஸ்டாப் வந்து என் ஃப்ரெண்ட் ஏறுவாங்க. அப்ப நான் பஸ்ல ஏறிட்டு மின் சீட்ல உட்காந்துட்டேன் பாருங்க. பஸ் போயிட்டு 2வது பஸ் ஸ்டாப்ல நின்றுச்சு. என் ஃப்ரெண்ட் ஏறி வராங்க. வந்து அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நானும் அவங்கள பார்த்து சிரிக்கிறேன். சிரிச்சுட்டு அந்த பக்கத்து சைட்லயே அங்கிட்ட உட்காந்துட்டாங்க, அந்த சைடு. அப்புறம் சரின்னு நாங்க பஸ்ல தூங்கிட்டோம். அப்படியே கம்பெனில உள்ளுக்கு இறங்கிட்டு லோக்கல்ல போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாத்தணும் பாருங்க. அப்ப 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, அமுதா நீ லோக்கலுக்கு போ, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஓகே நீங்க போயிட்டு, அவங்க பேர் வந்து அச்சம்மா. அப்ப நீங்க போயிட்டு வாங்க அச்சம்மா, சரி லோக்கல் உடுப்பு மாத்திட்டு இருக்கேன், நீங்க வாங்கன்னு சொன்னேன். அப்ப நானும் போய் அவங்க லோக்கல் என் லோக்கல் கீழே மேலேயும் பாருங்க. அப்ப நான் என்ன செஞ்சேன், போய் நான் உடுப்பு மாத்திட்டு வெயிட் பண்றேன் உங்களை காணோம். அப்புறம் பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. அக்கா என்னக்கா அச்சம்மா டாய்லெட்டுக்கு போனாங்க, ஒன்னும் ஆளை காணோம் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, போன் பண்ண வேண்டியதானே அமுதா அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா நான் போன் பண்ணி பாக்குறேன். போன் பண்றேன், போன் அடிக்குது, ஹலோன்றாங்க தூங்கிக்கிட்டு. அப்ப என்ன சொன்னா, அச்சா எங்க ஆச்சா இருக்க, பாத்ரூம் போட சொன்னேன், எங்க ஆச்சா? அமுதா நான் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்றாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க வீட்டுல. அப்ப பஸ் ஏறி உங்க கூட வந்தது யாருன்னு தெரியும். அவங்களையும் தான் பார்த்து சிரிச்சாங்க. அவங்களையும் தான் என் கூட நடந்து வர வந்தாங்களே. நடந்து வரும்போது எல்லாம் பேசுனீங்களா அவங்ககிட்ட? அவங்க பேசிட்டு பக்கத்துல நின்று பேசிட்டு வரோம். என்னது பேசுனீங்க? என்ன பேசுனா அது ஞாபகம் இல்ல. பேசி நடந்துகிட்டே சொன்னாங்க, நான் டாய்லெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிட்டாங்க. நான் லோக்கலுக்கு போயிட்டேன். சரி நீ டாய்லெட் போயிட்டு வா, நான் லோக்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது பிறகுதான் எனக்கு டெங்கி காய்ச்சி 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னது டெங்கி காய்ச்சியா? ஆமா 2 வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். கொசுவும் உங்களை விட்டு வைக்கல, பேயும் விட்டு வைக்கல, இப்படி இன்னொரு சம்பவம் வந்து நைட் ஷிப்ட் நாங்க வந்து தூக்கம் வந்துச்சுன்னா டாய்லெட்ல போய் கொஞ்சம் தூங்குவோம் பாருங்க. ஆமா என்ன பண்றது, அது ஒரு 5 நிமிஷம் தூங்கினாதான் கொஞ்சம் வெளியே தூங்கினா எல்லாம் லீடர் எல்லாம் பார்த்தா ஏசுவாங்க பாருங்க. அப்ப டாய்லெட்ல கடைச்சி டாய்லெட் வந்து லாக் பண்ணிருக்கோம். அதுல வந்து கிளீனர் ஜாமான் எல்லாம் வச்சிருப்பாங்க, கூட்டி வச்சிருப்பாங்க. வெளியே வந்து அந்த ட்ரோலி இருக்கு தெரியுங்களா, அது இருந்துச்சு பாருங்க. அப்ப என்ன தூக்கு தக்கம் பண்ண முடியல. என்ன செஞ்சேன், போய் அந்த ட்ரோலி மேல உக்காந்துட்டு ஒரு கைய கீழே வச்சு தூங்கிட்டு இருந்தேன் பாருங்க. ஒரு பெரிய சத்தம் என் காதுல. எங்க ஹஸ்பண்ட் என்ன கூப்பிடுறாரு, அமுதான கூப்பிடுறாரு பாருங்க. ஐயோ இங்க வந்துட்டாரான்னு சொல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்க. கண்ணு முழிச்சு முன்னுக்கு பெரிய கண்ணாடி இருக்கு பாருங்க. கண்ணாடி பாக்கவே இல்லை நானு. எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த ரூம் வந்து பூட்டியே இருக்கான், அங்க என்ன இருக்குன்னு தெரியல. அவங்க வழியில நான் உட்காந்துட்டுனா என்னன்னு தெரியல, அதனால என்னன்னு தெரியல. காதுல கூப்பிட்டோன்னே வேகமா தெரியல ஏஞ்சி அப்படியே கண்ணாடியே பக்கம் துருசா வெளியே வந்துட்டேன். வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொன்னேன். அப்ப சொன்னாங்க, இதுக்கு மேல நீ ஒண்டியாவோ போகாது, 2 பேரா போகணும். அதுல இருந்து 2 பேர் தான் போவேன். ஆமா சரி. அச்சம்மா கிட்ட அதுக்கப்புறம் சொன்னீங்களா இல்லையா உன்ன மாதிரியே? சொன்னேன். அச்சம்மா பயந்துருப்பாங்களே. ஆமா பயந்துட்டாங்க அவங்க. ஆமாவோ அப்படின்னு உங்களை நம்பினாங்க. இந்த கதை நான் எல்லாத்துக்கிட்டும் நான் சொல்லுவேன், இது உண்மை நடந்தது. எல்லாம் பேய் நம்ப மாட்டேங்கிறாங்க, அது பேயாதான் என் கூட வந்திருக்கு பாருங்க பேசிக்கிட்டே அப்படின்னு. உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அச்சம்மா மத்தவங்க கண்ணுக்கும் தெரிஞ்சாங்களா? அதெல்லாம் யாரு தெரியலையே, ஏன்னா மத்தவங்க நான் கேட்கல. அதான் ஒண்ணு, அது ஒரு தவறு செஞ்சிருக்கேன் நானு, கேட்டிருக்கணும் நானு. மத்த கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லையானு. எப்படி மிஸ் பண்ணீங்க நீங்க இத? அதான் மிஸ் பண்ணிட்டேன். சிசிடிவி இந்த மாதிரி வேற எதையாவது பாத்துருக்கலாம்ல? 10 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. சரி, உங்க கணவரோட குரல்ல வந்துச்சே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அத்தாங்கிட்ட சொன்னீங்களா? ஆமா எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். எங்க ஹஸ்பண்ட் சொன்னீங்க டாய்லெட்ல தூங்குற, டாய்லெட் எல்லாம் இருக்கும் அப்படின்னாரு. இங்கேயே வந்து பயன்படுத்திருக்காரு பாருங்க. அது எங்க ஹஸ்பண்ட் குரல் இல்ல. ஓகே ஓகே. காதுல பெரிய சத்தம் தெரியுங்களா, காது கிட்ட. கனவா இருந்திருக்குமோ?
இல்ல கனவா இல்ல இருக்காது. அது அந்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த மாதிரி கனவு வராது. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா தான் கனவு வரும். அந்த இடத்துல வேலை செய்றீங்களா? இல்ல நான் நின்று ஒரு 10 வருஷம் ஆச்சு. என்ன மொத்தம் சொன்னீங்க? ஆழ்ந்த தூக்குறது தான் கனவு வருமா? எனக்கு 5 செகண்ட்லயே கனவுலாம் வருது போங்க. ஆமாவா? எனக்கு இப்ப கனவே வர மாட்டேங்குதே, தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரியானா. மறுபடியும் அதே டாய்லெட்டுக்கு போங்க, வரும். ஐயோ, தூக்கமும் வரும், கனவும் வரும், பேயும் வரும். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். பாலமுருகன். ஆக்சுவலி வந்து எனக்கு பேய் கதை இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. ஆனா வந்து இது சம்திங் ஹேப்பன் டு மை லைஃப். அதாவது என்னோட ஃபேமிலியில அது நடந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கேர்ள் மேரேஜ் பண்ணவங்க வந்து அவங்க சிஸ்டர் வந்து இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து 2014 மேரேஜ் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் பண்ண பிறகு ஸோ நான் வந்து அவுட் ஸ்டேஷன் வேலையில இருப்பேன். சம்திங் லைக் ஜேபியில போய் வேலை செஞ்சுட்டு அப்புறம் திரும்பி வருவேன். அந்த மாதிரி நான் போயிட்டு வருவேன். ஸோ அப்ப நான் அந்த மாதிரி போயிட்டு வரப்ப ஒரு தடவை வந்து ஒரு எமர்ஜென்சி கால்னு சொல்லி அப்படியே சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்களோட என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் அவங்களுக்கு வந்து சம்திங் லைக் அவங்க மேல டிஃப்ரெண்ட் சோல்ட் ஆஃப் பேசுற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னமோ பூந்த மாதிரி அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஆக்சுவலி. அப்ப நான் ஜேபியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்னோட ஒய்ஃப் வந்து கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட் கால், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப வந்து அவங்க முழுசா எதுவும் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் எனக்கு இதுல நம்பிக்கை குறைவுங்க. அப்ப என்ன பண்ணேன், நான் ஜேபில இருந்து வந்து அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10:30 அந்த மாதிரி வரேன் வீட்டுக்கு. நைட் வந்து சேர்றேன். ஜேபில இருந்து கிளைங்க்கு வரேன். ஜேபில இருந்து நான் கிளைங்க்கு வர்றப்ப ஸோ அப்ப அங்கிருந்து நான் வரேன். ஒவ்வொரு டைட்ல வந்துட்டு இருக்கேன். அப்ப ஒரு 10:45 அந்த மாதிரி வீடு வந்து சேர்றேன். ஸோ அப்ப என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம திரும்பி ஜேபி போனோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஜேபில தான் இருக்காங்க. அப்ப நான் எனக்கு வந்து ஏன்னா அவங்க வந்து தலையும் சொல்லல வாழும் சொல்லல, சம்திங் லைக் ஒரு எமர்ஜென்சி போகணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல சொன்னாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்ணேன், இல்ல முடியாது, ஏன்னா மறுநாள் வந்து ஒரு 2 days கழிச்சு நான் திரும்பி டிராவலிங் பண்ணணும் ஆல் ஸ்டேஷனுக்கு. அப்ப வந்து நான் முடியாதுன்னு சொன்னேன். பட் சின்ஸ் வந்து ஒரு பை ஃபார்சிங் இன்னொன்னு என்னன்னா சொந்தக்காரங்க போயிட்டாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஹெல்பிங் உணர்வுனால திரும்பி சரி போவோம் அந்த நைட்டே போவோம்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட கசின் பிரதரை வர வச்சிருந்தேன். அப்ப கசின் பிரதர் வந்தாங்க. அப்ப அவங்க வந்து ரவாங்ல இருந்து கிளைங்க் வந்தாங்க. அப்புறம் நானு கிளைங்க்ல இருந்து அப்ப கிளம்புறப்ப அதுக்கு முன்னுக்கு நான் கேட்டுக்கிட்டேன், எதுக்கு இப்ப என்ன பிரச்சனை, என்ன உடம்பு சரியா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க கிளம்புறதுக்கு, அதாவது காடி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்புறப்ப சொல்றாங்க இந்த மாதிரி டிராசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் கொஞ்ச நேரத்துல அப்படி பேனிக்க நின்னுட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் சொன்னா இவர் நம்ப மாட்டாரு அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் நான் சொன்னேன் இது சரி வருமா அப்படின்னு கேக்குறப்ப அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட ஒய்ஃப் வந்து போயிட்டு நெய்பர் கிட்ட உதவி கேட்டாங்க. அப்ப நெய்பர் கிட்ட போய் கேக்குறப்ப அந்த நெய்பர் சொன்னாங்க சரி ஒரு பொருளை கொடுத்து அவங்க சம்திங் லைக் அந்த சாமி சூலம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்து அதுல ஒரு துணி கட்டி அவரு வேண்டிட்டு அவர் சொன்னாரு, இதை உங்க கையிலேயே வச்சுக்கோங்க, இதை வந்து நீங்க அவங்களை ஏத்திட்டு திரும்பி அவங்க போய் சேர்ற இடம் மட்டும் அது வந்து அவங்க கையில இருக்கும். ஆனா வந்து எந்த பிரச்சனையும் வராது, இதை வந்து மிஸ் அவுட் பண்ணா பாதிப்பு இருக்கு அப்படி சொல்லிதான் அந்த நெய்பர் சொன்னாரு. அவர் ரொம்ப சாமி கும்பிடுவாரு. பட் அவர் வந்து ஒரு உதவி என் ஒய்ஃப் போய் கேட்கிறப்ப அவங்க அந்த மாதிரி சொன்னதும் அவர் அந்த மாதிரி கொடுத்தாரு. அப்ப நான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சூளத்தை கையில பிடிச்சிக்கிட்டாங்க. என்னோட கசின் தம்பிக்கு வந்து விஷயம் தெரியும், என்னோட மனைவி சொல்லிட்டாங்க. பட் ஏன்ட்ட சொல்லல போத, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க போறப்ப. அப்ப நாங்க வந்து இங்க இருந்து ஜேபிக்கு போயிட்டோம். ஜேபிக்கு நான் போய் சேர்றப்ப வந்து ஒரு 1:30 2 o'clock போல போய் சேர்றேன் விடிகால. அப்ப நான் வெளியே சேர்றப்ப வந்து அவங்க வீட்டுல வந்து இருக்காங்க. இந்த வீட்டுல வந்து சம்திங் லைக் வந்து அவங்க வெளியே ஒரு ஸ்மால் சேர்ல வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு உட்காந்துருக்காங்க ஹால்ல. ரதி வந்து வெளியே உட்காந்துருக்காங்களா?
என் வெளியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம போயிட்டு காடி வந்து அவங்க வீட்டு முன்னுக்கு அப்படியே மெதுவா போறப்ப நம்ம வந்து எப்பயுமே வந்து அவங்க ரஜியோட ஃபேஸ் வந்து நமக்கு தெரியும். அப்ப நம்ம இங்கேருந்து போறப்ப வந்து அவங்கள பாக்குறப்ப அவங்க வந்து ரொம்ப சம்திங் லைக் ஒரு 30 வயசு ஆள் வந்து ஒரு 45-50 வயசு ஆளு அந்த முகம் தோற்றம் இருக்கும்ல வயசானவங்க, அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்களோட அந்த மாதிரி தோற்றம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பயமும் என்ன சொல்லுங்க, ஒரு லெவலா கொஞ்சம் என்னடா வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, இது பார்த்தா ரசோ பண்ண மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது அடி எதுவும் வாங்குமா அப்படின்னு வேற அது ஒரு ப்ராப்ளம் வேற. இன்னொன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் சம்டைம் காமெடி பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து டக்குன்னு ஏதாச்சும் நான் டப்புன்னு கேட்டுருந்தேன் நம்பிக்கை இல்லாம. அப்ப அந்த மாதிரி ஒரு பட்சத்துல அடி எதுவும் வாங்கிடணும்னா அது வேற எனக்கு மனசுல தோணிக்கிட்டே இருந்துச்சு வேற. அப்ப நின்னுட்டு காடியை வந்து நிப்பாட்டிட்டு இறங்கல மாட்டேன். அவங்க பார்த்ததுமே அந்த காடியில வந்து நானு, என்னோட தம்பி, கசின் தம்பி, அப்புறம் என்னோட வைஃப் உட்காந்துருக்காங்க. எங்களை பார்த்ததுமே, ஏன்னா அந்த கையில தான் சூழல் இருக்குங்களா, அப்ப அதை பார்த்ததுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அக்ரெசிவ் ஆகி டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க போனதுமே வந்து அப்புறம் நான் போனேன். அப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் இருந்தாரு. அப்ப அவரோட ஹஸ்பண்ட் வந்து விஷயத்த சொன்னாரு. அப்ப விஷயத்த சொல்றப்ப வந்து அப்ப அங்க உள்ளவங்களும் சில பூசாரிங்க அந்த மாதிரி வந்து சம்திங் வந்து வீட்டுல ப்ரே எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் சின்ஸ் வந்து அது ரொம்ப அக்ரெசிவா அந்த மாதிரி இருந்தது. அப்ப இப்ப இவரு என்ன என்கிட்ட சொன்னாருன்னா, போன பிறகு அந்த சூழத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அடங்குன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப வந்து நானு, என்னோட வைஃப், கசின் பிரதர் என்ன பண்ணோம், அந்த ரூம்புக்கு அவங்க இருக்காங்க, அந்த ரூம்புக்கு போறோம். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் போறாரு. அவங்க ஹஸ்பண்ட் அலோவ் பண்றாங்க. அப்ப அவங்க ஹஸ்பண்ட் போன பிறகு அந்த ஒரு கயிறு கட்ட சொன்னாங்க. ஏன்னா அது என்னமோ கொஞ்சம் காமா ஆகுறதுக்கு அந்த கயிறு வந்து கட்டணுமா. அப்ப அவங்க வந்து அந்த கயிறு கட்டுறப்ப அவங்க சரியான அக்ரெசிவ். இவன் 4 பேர் நாங்க பிடிக்கிறோம், நீங்க 4 பேரெல்லாம் அவங்க பிடிக்க முடியல. சார் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். ராகவேல், இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நம்ம வந்து கணக்குக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் பிளமா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கனாலே பிடிக்க முடியல. அப்ப வந்து அந்த சூழத்தை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கையில வச்சு அமுக்கிட்டு அப்பதான் அந்த வந்து காம ஆக முடியும் அப்படின்ட்டு. அப்ப வந்து மஞ்சள் தண்ணி எடுத்து வர சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்ப அவர் ஹஸ்பண்ட் மஞ்சள் தண்ணி எடுக்க போயிட்டாரு. இடத்துல என்ன ஒரு காமெடி நடந்துச்சுன்னா, அந்த மஞ்சள் தண்ணி எடுக்க போனவர் அவர் அங்க போனாரு. அவர் லேட் ஆயிடுச்சு அங்க போய் எடுக்கிறதுக்கு. அப்ப என்னோட கசின் பிரதரும் என்னோட வைஃபும் வந்து அவங்களோட எக்ரேஷனை பார்த்து பயந்துட்டான். ஏன்னா அவங்களோட அந்த ஃபேஸோட எக்ரேஷன் அந்த ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வாயிலான இதை காட்டுற மாதிரி இருந்தது. பார்த்துட்டு 2 பேரும் ரூம் விட்டு வெளியிடிக்கிறாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? உண்மை கிட்ட இதை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பா அடி விழுந்துடும் நினைச்சிட்டேன். அப்படிதான் மனசுல நினைச்சேன் ஆக்சுவலி. மறுநடி வாங்குனீங்களா இல்லையா? இல்ல, அடி விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து கொஞ்ச நேரம் பொறிச்சுட்டு அந்த சூழல் வந்து என் கையில இருந்ததுனால அப்படியே நான் வச்சுட்டேன். அவங்களோட நெஞ்சில் பக்கத்துல வச்சுட்டு அப்படியே அமுச்சிட்டே இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப வயலண்டா இது பண்ணாங்க. அப்ப வந்து அந்த அவங்கள வந்து அங்கேருந்து அந்த கொஞ்சம் அமுக்கிட்டு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அந்த பூசாரி சொன்ன மாதிரி அந்த டெம்பரரி அந்த கயிறு கட்டிட்டு கொஞ்சம் காம் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்ப காம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், காடியில ஏற்றிட்டோம். காடியில ஏற்றப்பெல்லாம் அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வீக்கா ரொம்ப அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. பட் வந்து ரொம்ப வயலண்டா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அவங்களோட ஆக்சுவல் அழகான ஃபேஸ் இல்ல, அது டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ்ல தெரிஞ்சிச்சு. அப்புறமேலு அங்கேருந்து ஜேபில இருந்து ஏறிட்டு அப்ப அந்த அவர் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நீங்க சூளம் வந்து எங்கேயும் வைக்க கூடாது, கையில வச்சுக்கங்க, அவங்களை கொண்டுட்டு வரப்ப அப்படின்ட்டு. அப்ப வந்து மாசாயில வந்து ஆர்என்ஆர் வந்தப்ப அவங்களை அவங்க பாத்ரூம் கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் அன்கான்சியஸ் இதான பிறகு அப்ப நாங்க பாத்ரூம் கூட்டிட்டு போனோம். அப்ப பாத்ரூம் கூட்டிட்டு போறப்ப என் ஒய்ஃப் கூட்டிட்டு போனேன். அப்ப அங்க போனதுமே பாத்ரூம்க்கு உள்ள பண்ணாங்க. ஒரு 3 o'clock 3:30 போல அந்த மாதிரி ஏர்லி மார்னிங், எல்லாமே ஏர்லி மார்னிங் நைட்ல நடந்துட்டு இருக்குது. அப்ப உள்ள போனவங்க பாத்ரூம்ல கொஞ்ச நேரம் பொறுத்து கழுத்து வந்து வரல. அப்ப அவங்க வராத பட்சத்துல வந்து வைஃப் வெறுன்னு உடையாந்து காடியில நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வெளியே வர மாட்டாங்க, வேற சத்தானம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பயந்துட்டு அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி வாய்ஸ் இருக்குதான். அது டிஃப்ரெண்ட் இதா இருக்குன்னு அவங்க பயந்துட்டாங்க. அப்ப அவங்க பயந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வந்து விருன்னு என்ன காடியில கூப்பிடுவோம். நான் திரும்பி விருன்னு போயிட்டு அப்படி நாங்க போய் நின்னது என்னன்னா, அது வந்து லேடிஸோட பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, உள்ளேயும் போக முடியாது. அப்ப நான் சொன்னேன் வைஃப் சொன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்ப கரெக்டா 2 ஸ்டெப் வைக்கிறப்ப அவங்களும் அங்கேருந்து வெளியே வந்தாங்க. மூஞ்சி அப்படியே தொங்க போட்டுட்டே தான் வந்தாங்க.
அப்ப தொங்க போட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த திரும்பி அந்த கையில அந்த இதை கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து காடியில் உட்கார வச்சாச்சு. அப்ப வந்து காடியில் உட்கார வச்சப்ப அவர் சொன்னாரு, பூசாரி சொன்னது என்னன்னா, நீங்க எடுத்தது கையை விட்டு வேற எங்கேயும் வைக்காதீங்க, நீங்க நேரம் கொண்டு வந்து இறக்கிறது மட்டும் நீங்க கையில வச்சுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து இது 2 கை அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்ப 2 கை மாறப்ப வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஜேபில அடிபட்டிருப்பேன் அந்த வெடிக்கால வந்து. ஆக்சுவலி வந்து அந்த காடி வந்து நான் ஓட்டிட்டு வரப்ப வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மாசாய் தாண்டியுமே வந்து அந்த சம்திங் லைக் அந்த 2 row மாரி வரும். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ட்ராக்ஸ் ஹெடிங் பண்ணது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, தூக்கத்துல இருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்ப நாங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 second டிஃபரன்ஸ் வந்து நான் டிவைடர் சைட்ல போய் இறங்கி திரும்பி ஏறுறதுக்கு கொஞ்ச நேரம் நானே அன்கான்சியஸ் ஆயிட்டேன் அப்படி. அப்புறம் அந்த மாதிரி போய் வந்துட்டு சரி கொஞ்சம் நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பி மூவ் பண்ணிட்டு கிளைண்ட் கொண்டு வந்தாச்சு. நான் ஆனா சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் இங்கேருந்து அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்து விட நேரம் போக முடியாது, நான் இன்னும் கிளைண்ட் மட்டும் கூட்டிட்டு வரேன், கிளைண்ட்ல இருந்து அவங்க அங்கேருந்து அவங்க பிரதர் வர சொல்லி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டே ஆக்சுவலி உங்களுக்கு சரியான டயரிங் தான் சார். ஜேபில இருந்து அது வேலை முடிச்சு கிளைண்ட் வந்து கிளைண்ட்ல இருந்து திருப்பியும் ஜேபிக்கு போய் திருப்பியும் கிளைண்ட் வந்திருக்கீங்கன்னா யப்பா உண்மைதான். அன்னைக்கு உண்மையுமே தூங்கல, சீரியஸாவே தூங்கல. ஆக்சுவலி அங்கேருந்து மேனேஜ் பண்ணி வந்து கிளைண்ட் வந்து சேர்ந்துட்டேன். கிளைண்ட்ல வந்து சேர்ந்ததுமே வந்து கடையை அந்த வந்து அப்ப அந்த டைம் வந்து ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கரெக்டா என்ன சொல்லுவாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் மாமா ரெஸ்டாரண்ட்ல காலைல திறப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த டைம் கரெக்டா வந்துருச்சு. அப்ப அந்த டைம் வந்ததுமே கரெக்டா ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு, ஏன்னா தூங்க முடியாது, அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போனேன் 8 மணிக்கு. அப்ப திரும்பி வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்ப வந்து அவங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னா அப்ப நம்ம சொல்லிட்டோம், இந்த மாதிரி பூசாரி வந்து இந்த மாதிரி சொன்னாரு, நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படி. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, சரி நீங்க வந்து அங்கிருந்து கூட்டி வந்துட்டீங்க இவ்வளவு தூரம், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஜாமான் நீங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஜாமான் வந்து எங்களோட காடியில வந்து அந்த ஜாமான் திங்கால ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இத்தனைக்கும் வந்து அந்த காடியில ஏறி இங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க நேரம் பேரா போயிட்டாங்க. அப்ப அவங்க பேரா போறப்ப ஆல்மோஸ்ட் பேரா போய் ரீச் பண்ணிட்டாங்க. சம்திங் லைக் திருவங்க முன்னுக்கு வந்து காடி அடிபட்டுச்சு. காடி அடிபட்டு அப்புறமேலு அங்கிருந்து திரும்பி இன்னொரு காடி வர வச்சு அப்புறமேல் தான் போய் சேர்ந்தாங்க. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த பூசாரி சொன்னாரு, நீங்க கொண்டு போற இவங்க வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்காங்க, சோ அப்ப அவங்க வந்து கூட்டி போயிட்டு ப்ராப்பரா நீங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்க கரெக்டான இதுல பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க வந்து போயிட்டு ஜெலப்பாங்க, ஆல்மோஸ்ட் ஜெலப்பாங்க வந்து அடிபட்டுட்டு அப்புறம் வெடிக்கால போய் சேர்ந்துட்டு அப்புறம் கால் பண்ணி எல்லாம் கேட்டோம் எப்படின்ட்டு. அப்ப திரும்பி நாங்க வந்த பிறகு நாங்க என்ன பண்ணோம், கிளம்பி இங்கிட்டு பேரா போனோம். ஏன்னா அடிபட்டாங்களே, அப்ப அவங்களும் சம்டைம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எதுவும் அடி எதுவும் பட்டுச்சா அப்படின்ட்டு. திரும்பி நான் வேலை விட்டு வந்து இங்கிருந்து கிளம்பி லீவ் போட்டுட்டு நான் பேரா போனேன். கொஞ்சம் வந்து ஒரு 36 hours தூங்கல. ஸோ இங்கிருந்து பேரா போய் அங்க பார்த்ததும் அப்புறமேல் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க இல்ல அவங்க வந்து சம்திங் மேபி அவங்க போன இடமா என்னன்னு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடியில வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஒரு சோல் டிஃப்ரெண்ட் சோல் வந்து இருந்த மாதிரி. அப்ப அங்க போனதும் நான் அன்யூஷுவலாவும் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து அது எப்படின்னா வந்து அவங்க இருக்கிற நார்மல் பர்சனோட அப்நார்மல் பர்சன் மாதிரி அவங்களுக்கு அவங்களோட குவார்டன் இருந்துச்சு. இன்னொன்னு வந்து அவங்க அந்த யாரு சொன்னாலும் அந்த என்ன சொல்லுவாங்க அவங்களோட எக்ரெஷன் வந்து அவங்க காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த கண்ட்ரோலிங் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. பட் ஆக்சுவலி வந்து எனக்கு அதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேலு நல்ல வேலை அடி வாங்காத ஒண்ணு தான் மிச்சம் ஓகேட்டா. ஸோ அதனால ஸோ அப்போ அவங்க பாக்குறப்ப கடைசியில அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் சில கரெக்டான ஆள்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு விஷயமும் ஒரே டைம் செஞ்சாங்க. இன்னொன்று வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க மைண்ட் வாய்ஸாவும் ஸ்ட்ராங் படுத்தினாங்க. அப்புறம் அவங்க பாடியில உள்ளதும் கிளீன் பண்ணாங்க. பட் அவங்களோட பாடியிலோட கிளீன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஃபியூ மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் இயர்ஸ் கூட எடுத்துச்சு. ஸோ அவங்க மெதுவா அந்த என்ன சொல்லுவாங்க அவங்க அதை ஃபைட் பண்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க முன்னுக்கு வந்து இந்த 3 பேர் நிக்கிறாங்க, 2 பேர் நிக்கிறாங்க,
அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஆனா அவங்க இருந்த அந்த ஜேபி வீடு வந்து ஆக்சுவலி வந்து சம் ப்ராப்ளம் தான். ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு போறப்ப அந்த வீடு வந்து நல்ல ஒரு பிரகாசமா இல்லை. ஆக்சுவலி அந்த ரொம்ப பிரகாசமான ஒரு இது இல்லை. அப்புறம் அந்த வீட்டுல இருந்து அவங்க வெளியாகினாங்க. வெளியாகிட்டு அப்புறம் வேற வீட்டுக்கு போனாங்க. வேற வீடு போயிட்டு அப்புறம் வீடு வாங்கினாங்க. இப்ப நல்லா இருக்காங்க. இறைவனோட என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்காங்க. பட் அவங்களோட உடம்புல உள்ள பட்டு அந்த வெளியாக்குறதுக்கு வந்து சர்டன் டைம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரணும். பாடி வாய்ஸ்ல அவங்க எங்க இந்த பிரச்சனை எங்க வந்துச்சு அப்ப அதுவும் வந்து டைம் எடுத்துச்சு. பட் அவங்க சொல்லுவாங்க எவ்ரி டைம் அவங்க கண்ணு முன்னுக்கு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் நின்றுக்கிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசுறாங்கன்னு. நம்மளுக்கு அது தெரியல. ஆனா வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து நானும் வந்து அவங்களோட அந்த வீட்டை போய் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த ஜேபி வீட்டை வந்து நான் போய் பார்த்தேன். ரொம்ப சிரமமா இருக்கும். சம்திங் லைக் அந்த கிச்சன்ல ஒரு அந்த ரவுண்ட் பல்ப் மாதிரி வந்து 10 லைட் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டோட பவர் வந்து அந்த கிச்சன் வந்து ஒரு டார்க்கா தான் இருக்கும். சம்திங் லைக் அந்த வீடு வந்து ஒரு பிரகாசமான வீடா இல்லை. இன்னொன்னு வந்து அவங்க சொன்னாங்க அந்த வீடு வந்து ரொம்ப பேர் வந்து மேபி திங்கால் பண்ண முடியல போல. அது வந்து அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமும் கொடுத்துச்சு. ஆக்சுவலி அவங்க அந்த வீட்டுல இருக்கப்ப கஷ்டம் கொடுத்துச்சு. அப்ப அவங்க வெளியாகி தென் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி வந்து அதுக்கப்புறம் தான் கிடைச்சி. அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா செஞ்சாங்க. ஆக்சுவலி அவங்க ப்ராப்பரா போயிட்டு அந்த ஐயர் பட்டு இந்த ஓமம் வளர்த்து கரெக்டான இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சாங்க. சொன்னாங்களா எதனால இவங்க பாதிக்கப்பட்டாங்க? செய்வனையா இல்ல இவங்க போற இடத்துல ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ஆக்சுவலி வந்து இவங்க போன சில மேபி டிராவலிங் இடத்துல பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து அந்த டிராவலிங் இடத்துல வந்து இவங்களுக்கு பட்டது வந்து கொஞ்சம் சிவியரா பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேபி இவங்க சம்வே டிராவல் பண்றப்ப மைட் பி ஏதாவது ஒரு அன்கண்டிஷனலா இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. சோ இவங்க கண்ணுக்கு சில ஊர்வலம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களே. இங்க 2 பேர் நிக்கிறாங்க அங்க, அதெல்லாம் வந்து மனசால் நிக்கிற மாதிரி இருந்துச்சா அவங்களுக்கு இல்ல வேற என்னமோ மாதிரியா? இல்ல அவங்க மனசால் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து சொல்றது வந்து இப்ப என்கிட்ட வந்து அவங்க ஒரு தடவை நாங்க கூட்டி வரப்ப பேசுறப்ப அவங்க சொன்னது என்னன்னா ஒரு லேடியும் அவங்க மகளும் மகன் நிக்குதுன்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா வந்து நான் அந்த இடத்துல பாக்குறப்ப வந்து எனக்கு ஒண்ணும் தெரியல. இன்னொன்னு என்னன்னா நான் வெளியே சொன்ன மாதிரி கிட்ட எனக்கு வந்து இதுல நம்பிக்கையும் கொஞ்சம் குறைவாகுது. அப்ப சம்டைம் நம்ம சொல்றப்ப நம்ம என்ன நினைப்போம், இவங்க என்னடா அது போய் சொல்றாங்களோ அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா வந்து நான் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா அவங்கள, ஏன்னா அவங்க வந்து எனக்கு தெரியும் என்னோட ஒய்ஃபோட அக்கா தானே. சோ அப்ப நான் வந்து பார்த்த அந்த ஃபேஸ் வந்து அவங்களுக்கு இல்ல. ஆக்சுவலி அந்த ஃபேஸ் வந்து நான் அவங்கள போய் ஏத்த போறப்பயே வெளியேந்து பாக்குறப்பயே அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க சம்திங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அதுக்கப்புறம் இவ்வளவும் கடந்த பிறகு அடி வாங்காம தப்பிச்ச பிறகும் இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? 51% என்னமோ சொல்லுவோம் கிட்ட. ஆனா என்னன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சம்திங் லைக் நான் பார்க்காத மட்டும் சம்திங் லைக் நான் ஃபீல் பண்ணல. சோ அதனால வந்து எனக்கு அதோட அந்த நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு கேப்சர் ஆகல. அதே சமயம் வந்து ஒரே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து எனக்கு ஃபேஸ் டு ஃபேஸா நடந்துச்சு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய விஷயம் தான். அடி வாங்காம தச்சுன்னு சொன்னீங்கல்ல, சீரியஸா கிட்ட அந்த டைம்ல வந்து உண்மையுமே நான் வரப்பெல்லாம் இப்ப மட்டும் விளைச்சிட்டு தான் இருப்பேன். என்னோட கசின் பிரதரையும் என்னோட வைஃபையும் இவங்களை நம்பி எதுவுமே செய்யக்கூடாது, பாதியில விட்டுட்டு ஓடனவங்க அப்படி சொல்லி அடிப்பேன். மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.